திருப்பூர் நகைச்சுவை மன்றம், ஸ்ரீ கோல்டு தங்க நகை மாளிகை இணைந்து ஏற்பாடு செய்திருக்கிற இந்த அருமையான பட்டிமண்டப நிகழ்வில் தலைமையேற்றிருக்கிற ஸ்ரீ கோல்டு தங்க மாளிகை திரு நாச்சிமுத்து அவர்களையும், முன்னிலை வகிக்கிற திரு எம் செந்தில்குமார் அவர்களையும், வரவேற்புரை நல்கிய போற்றுதலுக்குரிய திரு சுந்தர்ராஜ் அவர்களையும், நினைவு பரிசு வழங்கிய எங்கள் நீண்ட நாள் கழுதகமை நண்பர் உயர் திரு லாரி வள்ளல் ஜீவானந்தம் அவர்களையும், இந்த அருமையான பட்டிமன்றத்தில் என்னோடு உரை நிகழ்த்துவதற்காக வருகை தந்திருக்கிற சகோதரர் திருப்பூர் மண்ணுக்கு பனியனுக்கு அடுத்தபடி பெருமை சேர்த்திருக்கிற சிற்பி ரகுநாதன் அவர்களுக்கும், திரு ஜோதி கிருஷ்ணா அவர்களுக்கும், நல்ல தமிழில் கொங்கு தமிழில் உரை நிகழ்த்துகிற சகோதரி புலவர் சாந்தாமணி அவர்களுக்கும், திருமதி எழிலரசி அவர்களும், வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்பதை தெரிந்து வைத்து வந்திருக்கிற ரசிகர் பெருமக்களுக்கும், அல்லது வீட்டில் சந்தோஷமாக இருக்க முடியாது என்பதை மறைமுகமாக சொல்லிக் கொண்டிருக்கிற ரசிகர் பெருமக்களுக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள், வாழ்த்துகள். மனிதர்கள் மகிழ்ச்சியாக இருப்பதற்கு பிறந்தவர்கள். மனிதர்கள் மகிழ்ச்சியாக இருப்பதற்கு பிறந்தவர்கள். காரணம், தாயும் தகப்பனும் மகிழ்ச்சியாக இருந்தபோது பிறந்தவர்கள். எனவே சந்தோஷமாக, ஆனந்தமாக, மகிழ்ச்சியாக இருக்க வேண்டிய மனிதன் புத்திசாலியாக இருந்தால் எப்போதும் மகிழ்ச்சியாக இருக்கிற கலையை கற்றுக்கொண்டு ஆனந்தமாக வாழ முடியும். நம்முடைய வாழ்க்கை என்பது குழந்தையாக பிறந்த உடனே அழறோம். குழந்தை ஏன் அழுகிறது அப்படின்னு கேட்டால் வாரியார் ரொம்ப அழகாக சொல்வார். பிறந்த உடனே குழந்தை அழலைன்னா சுற்றி இருக்கிற எல்லாரும் அந்த வேலையை செய்யணும்னார். அது அழறதுக்கு முதல் காரணம் என்ன தெரியுங்களா? தொப்புள் கொடியை கட் பண்ணதுக்கு அப்புறம் அந்த குழந்தைக்கு தானாகவே எல்லாம் பண்ணிக்கணும். அது வரைக்கும் எல்லாம் கொடுக்கப்பட்டது. அதை கட் பண்ண உடனே அதுக்கு சுவாசிச்சாதான் மேற்கொண்டு எல்லாம் நடக்கும். ஆக்சிஜன் கிடைக்கிறது. அதனால் இயற்கை பாருங்க, அதுக்கு தேவையான அழுகை, நுரையீரல் விரிந்து சுருங்குவதற்கு தேவையான அழுகையை முதல்ல கொடுத்தது. ஆனால் சில பேர் ரொம்ப மோசம். அந்த முதல்ல செஞ்ச காரியத்தை வாழ்க்கை முழுக்க செய்யணும்னு நினச்சி எப்போ பார்த்தாலும் மூக்காலேயே அழுதுகிட்டே இருப்பான். மூக்கால தான் அழுவான்னு சொல்ல முடியாது, மூக்குக்கு பக்கத்தாப்பில் அழுதுகிட்டே இருப்பான். மூக்கால யாராலும் அழ முடியாது, அழுதா பார்க்க முடியாது. மூக்குக்கு பக்கத்தாப்பில் அழுதுகிட்டே இருப்பான். ஆனால் மனிதனுடைய நோக்கம் பாருங்கள், அந்த குழந்தை பிறந்த உடனே சந்தோஷமாக சிரிக்கும், மகிழ்ச்சியாக விளையாடும். என்னுடைய கழுதகமை நண்பர் தென்கட்சி சுவாமிநாதன் சொல்வார், ஒரு குழந்தை பிறந்த உடனே ஒரு நாளைக்கு 240 தடவையிலேருந்து 270 தடவை சிரிக்கும் அப்படின்னு. இதெல்லாம் நிஜமாக எண்ணுனாங்களான்னு கேட்கக்கூடாது. புள்ளி விவரத்துக்கும் புழுகுக்கும் அதிக வித்தியாசம் கிடையாது. கொஞ்சம் சட்டப்பூர்வமாக புழுகுனா அதுக்கு புள்ளி விவரம்னு பேர், சட்டப்பூர்வமாக புழுகாட்டி அதுக்கு புழுகு அப்படின்னே பேர். அப்போ நீங்கள் உடனே கேட்பீங்க, அப்போ ரேடியோ நியூஸுங்கிறதெல்லாம் என்னன்னு எனக்கு தெரியாது, அதை பற்றி எல்லாம். அது கிட்டத்தட்ட தேர்தல் அறிக்கை மாதிரி, நியூஸும் தேர்தல் அறிக்கையும் ஒரே மாதிரி. அவர் சொல்லுவார், 240 தடவையிலேருந்து 270 தடவை ஒரு குழந்தை சிரிக்குது அப்படின்னு. வயசாக அப்படி யாராவது சிரிக்கிறாங்களா? ஒரு குழந்தை சிரிக்கிறதுக்கு எந்த விதமான முயற்சியுமே வேண்டியதில்லை. அவர் ரொம்ப நல்லா சொல்வார். அதை ஒரு குழந்தை சிரிக்கணும்னா 4 இருந்தால் போகிறோம். விவேக்கோ, செந்திலோ, கவுண்டமணியோ யாரும் வேண்டியதில்லை. வடிவேலு கிடியில் இவங்கெல்லாம் வேண்டியதில்லை, அவங்களாம் காஸ்ட்லி. ஒரு 4 இருந்தால் போகிறோம். என்ன 4? அது கூட சமயத்தில் வேண்டியதில்லை. இப்போ நீங்கள் யாராவது தொட்டில் எப்படி எட்டி பாருங்கள், குழந்தை சிரிக்கும். ஏன்? இது மாதிரி மிருகத்தை அது இது வரைக்கும் பார்த்ததில்லை. அப்படி ஒரு சிரிப்பு சிரிக்கும். அதுக்கப்புறமா சிரிக்கலன்னு வச்சுங்க, ஏன்னா அதை பார்த்து பழகின மிருகமாக போயிடுச்சு. அதுக்கு
ஒரு 4 நாள் இருந்தால் போகிறோம். 4 நாள் அந்த கிளிகிளிப்பேன் இருக்கு, பிளாஸ்டிக்கில் 2 பக்கம் மோல்டு பண்ணி வச்சுருப்பேன். அதில் 4 கல் கிடக்கும். அந்த 4 கல் அந்த கிளிகிளிப்பையில் போட்டு அப்படி 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 ஆட்டினா அப்படி பொக்குன்னு சிரிக்கும். அது பாட்டுக்கு பொங்கி பொங்கி சிரிக்கும் குழந்தை. இப்படி சிரிக்கிறதே குழந்தை ஒரு கிளுகிழப்பைக்கு 60 வயசுக்கார யாராவது ஒருத்தர் அவர் முகத்துக்கு முன்னாடி போய் கிளுகிழப்பை இப்படி ஆட்டுங்க, சப்புன்னு ஓங்கி ஒன்று வைப்பேன். காலையிலேருந்து நானே எங்கே படாத பாடு பட்டுக்கிட்டு இருக்கிறேன். கிளுகிழப்பை ஆட்டுறாங்க. கிளுகிழப்பைய பாருங்க, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, எவ்வளவு சந்தோஷமா வாழ்க்கையை தொடங்கி இருக்கோம். இப்போ இப்படி சொல்றோம் பாருங்க, நாம சந்தோஷத்துல சிரிச்சு வாழ்க்கையை தொடங்கி இருக்கிறோம். அதுக்கு ஆனந்தம்னு பேர் வச்சுக்குவோம். ஆனந்தத்துல வாழ்க்கைங்கிற பயணத்தை தொடங்கினா எங்க முடிக்கணும்? ஆனந்தத்துல தொடங்கினா பரமானந்தத்துல போய் முடிக்கணும் இல்லையா? ஆனா நம்ம என்ன பண்றோம், ஆனந்தத்தை தொடங்கின வாழ்க்கைய துக்கத்துல போய் முடிக்கிறோம். முடிக்கலாமா? புத்திசாலித்தனமா? ஆனந்தத்துல தொடங்கின வாழ்க்கையை பரமானந்தத்துல முடிச்சா புத்திசாலித்தனம், ஆனந்தத்துல தொடங்கின வாழ்க்கையை துக்கத்துல கொண்டு போய் முடிச்சா அது எப்படி புத்திசாலித்தனம்? அல்ல, எந்த நேரத்திலையும் சந்தோஷமா இருக்கிறது ரொம்ப முக்கியம். இங்க கூட பாருங்க, நாங்க வரத்துக்கு முன்னாடியே பல பேர் சந்தோஷமா வந்து காத்திருந்தாங்க. அது மட்டும் இல்லை, நான் அப்போ அவங்க உதடுகளை கவனிச்சேன், சிரிக்க ரெடியா இருந்தாங்க. ஏன்னா இவங்க ஜோக் அடிச்சாலும் அடிக்காட்டாலும் நம்ம சிரிச்சதுதான் நமக்கு கௌரவம், ஏன்னா நாம் தெளிவா இருக்கோங்கிறத காட்டிடுவோம் அப்படின்னு ஒரு சிரிக்கக்கூடிய மூடில் அப்படி மகிழ்ச்சியா அப்படி ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க. அது ஒரு பெரிய கலை. மகிழ்ச்சியா இருக்கிறது அப்படிங்கிறது பெரிய கலை வாழ்க்கையில். ஐயா கூட வாழ்த்துறையில் சொன்னார், தம்முடைய வாழ்த்துறையில் ஐயா சொன்னார், வாழ்தல் ஒரு கலை அப்படின்னு என்னுடைய புத்தகத்தை அவர் படித்தேன் அப்படின்னு சொன்னார். அந்த புத்தகத்தில் நான் என்ன எழுதியிருந்தேன் அப்படின்னு கேட்டால், நிகழ்காலத்தில் இருக்கணும் அப்படின்னு. அதாவது சில பேர் கடந்த காலத்திலே மனசை வச்சுருப்பேன். இப்போ பாருங்களேன், இப்போ இங்கேயே சில பேர் வந்துட்டு வீட்டில் லைட் ஆஃப் பண்ணணுமா இல்லையா, பூட்டினமா இல்லையா, இப்படி ஏதாவது ஒரு சின்ன ஒரு ஒரி. இங்கே 6 பேர் என்ன பாடுபட்டாலும் யாரும் சில பேர் சிரிக்க மாட்டாங்க. ஏன்னா மைண்டு முழுக்க அங்கே பூட்டினமா இல்லையா. நான் சொல்கிறேன், கவலைப்படுறதா இருந்தால் வீட்லேயே படப்படாதா, அதுக்கு வெளியில் வந்து உட்காந்து இன்னொருத்தர் உட்கார முடியாதபடி ஒரு சேரையும் பிடிச்சிக்கிட்டு அதுக்கு உட்காந்து சாவி வச்சோமா இல்லையா, அதுக்கு லைட் ஆஃப் பண்ணோமா இல்லையா, எங்கேயுமே அவங்க வருத்தத்தோடயே இருப்பாங்க. மைண்டு வந்து பழசில் நிற்கிது, பாஸ்ட் கடந்த காலத்தில் நிற்கிது. கடந்த காலத்தில் இருக்கிற வரைக்கும் மனுஷன் மகிழ்ச்சியாகவே இருக்க முடியாது. என்னுடைய நண்பர் ரொம்ப அழகாக சொல்வார், எனக்கே நடந்தது லைஃப்பில். அது ஒரு தடவை ஒரு கல்யாண வீட்டில் உட்காந்துருந்தேன். ஒருத்தர் வந்து உட்காந்தாரு. எனக்கு ஒரு பெரிய கஷ்டம் எப்படின்னு கேட்டிங்கன்னா, எல்லா வயசுலையும் எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் உண்டு. எல்லா வயசுலையும் 6 முதல் 60, 70, 80 எல்லா வயசுலையும் ஃப்ரெண்ட்ஸ் உண்டு. அதனால் யாராக இருந்தாலும் வந்து உட்காந்து பேசலான்னு பேச வருவாங்க. அவங்கவுங்க முடிவு பண்ணியிருக்காங்க, நம்ம வளர்ச்சிக்கு தகுந்த வளர்ச்சி தான் ஒரு வளர்ச்சின்னு முடிவு பண்ணி எல்லா லெவல்லையும் வந்து நம்மளோட பேசணும்னு வந்து உட்காருவாங்க. ஒரு முறை ஒரு 80, 85 வயசு இருக்கும் ஒருத்தர் வந்து உட்கார்ந்தார் பேசுறதுக்காக. அவர் இப்படி ஆரம்பித்தார், இன் 1932 அப்படின்னார். நான் பயந்துட்டேன். இப்போ தான் 32க்கு வந்திருக்கார், இனி 42, 52, 62ன்னு அவர் வரிசையாக வந்து 2002 வந்து என் நிலைமை என்ன ஆவறது எனக்கு அப்படி நடுங்கிட்டேன். அவர் ஆரம்பித்த போது, சார் நல்ல வேளை இன்னொரு 85 அங்கேருந்து பார்த்துட்டார். அவர் கேட்டார், என்ன சொல்கிறான் எங்கள் ஆள் அப்படின்னார். நீங்களே வந்து கேளுங்க அப்படின்னு. அவர் கேட்டார், என்னையா கதை அளக்கிற அவர்கிட்ட அப்படி. பிரதர், இன் 1932 1930 நம்ம டவுட் வந்துடும், இங்கிலீஷ்லேருந்து அவர் டிரான்ஸ்லேட் வேறு பண்ணுறார் அப்பப்போ. 1932 பவுன் 10 ரூபா, பவுன் 10 ரூபா, இன்னைக்கு 10,000 ரூபா. இந்த நாடு உருப்பிடுமா? அவர் கேட்குறாரு. எனக்கு என்ன பதில் சொல்றதுன்னு தெரியல. அதை வந்தவன் கேட்டான் பாருங்க, பயங்கரமான கேள்வி. இந்த நிறுத்து, 1932 பவுன் 10 ரூபா, இப்போ 10,000 ரூபா. அன்னைக்கு உங்ககிட்ட ஒரு பவுன் இல்லை, இன்னைக்கு உங்ககிட்ட ஒரு பவுன் இல்லை. நீ என்ன வாங்கினிய? அடுத்த கேள்வி கேட்டா, வாங்குறவன் தான்டா விலையை பத்தி கவலைப்படணும், உனக்கு எந்த விலையை பத்தி கவலை? நீ ஒரு நாளைக்கு வாங்கினதே இல்லை, அப்புறம் என்னத்துக்கு அதை பத்தி கவலைப்படுற? நல்ல வேலை நான் தப்பிச்சேன், ஏஞ்சி போயிட்டார். அவர் பாருங்க, 1932, அதாவது பழைய காலம் நல்ல காலம், இப்போ இருக்கிற காலம் ரொம்ப வேஸ்ட்டு அப்படின்னு நினைக்கிறார்.
he is living in the past. இறந்த காலத்தில் வாழுகிறார். தம்பி சவுண்ட் குறைங்கப்பா ப்ளீஸ், அதிர்ந்து பாருங்க மைக் சவுண்டு குறைங்க. இப்ப கடந்த காலத்தில் வாழுகிற போது அவங்க சந்தோஷமா இருக்க முடியாது. அதுக்கு நான் எழுதியிருந்த அந்த புத்தகத்தில் ஒரு வார்த்தை, கடந்த காலத்தில் வாழ்வது என்பது கல்லறையில் வாழ்வதற்கு சமம். சவங்களோடு நமக்கென்ன சவகாசம், அது கல்லறையில் சமைத்து சாப்பிடுகிற மாதிரி. அங்கே உட்காந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்க முடியாது, கல்லறையில் சமைச்சு சாப்பிட முடியாது யாரும். இன்னொரு கேட்டகரி இருக்கிறான், அவன் என்னன்னா அவன் எதிர்காலத்திலே மைண்ட் வச்சிருப்பான். நான் அப்படி பண்ணணும், இப்படி பண்ணணும், ஃபேக்ட்ரி கட்டணும், அது பண்ணணும், கார் வாங்கி விடணும், அது போகணும், எல்லாம் எதிர்காலத்திலேயே. நிகழ்காலத்திலே இருக்க மாட்டான், சந்தோஷமாகவே இருக்க மாட்டான். எப்போவுமே எதிர்காலத்தில் தான் அவனுக்கு மைண்டு முழுக்க இருக்கும் அவனுக்கு. ஒரு தடவை பாருங்க, சென்னையிலேருந்து நாங்கள் ஒரு 6 பேர் ஒரு சுமோ வண்டி, அது சும்மா கிடைச்ச சுமோ, ஒரு ஃப்ரெண்டு கொடுத்தார், எடுத்துகிட்டு போயிட்டு வாங்க ஜாலியா அப்படின்னு. வந்ததுக்கப்புறம் தான் சொன்னார், அதில் பிரேக் ரிப்பேரா, அது சரியா இருக்கா இல்லையான்னு பார்க்கறதுக்கு எங்கள் 6 பேர் அனுப்பிச்சு வச்சாரா. எப்பேற்பட்ட ஆள் பாரு, அது சரி பண்ணியிருக்கு, கரெக்டாக இருக்கான்னு தெரியணும் தான் அவங்களெல்லாம் போட்டு விட்டேன் அப்படிங்கிறார். சும்மா கிடைச்ச சுமோ. அந்த சுமோவை எடுத்துக்கிட்டு குற்றாலத்தில் குளிக்கிறதுக்காக போனோம். ஒரு பீரியடு ஜாலியாக போய் குளிப்போம் அப்படின்னு குற்றாலத்துக்கு போகிறோம். ஏன்னா அப்போ மெட்ராஸில் இருக்கிறவங்க குளிக்கணும்னாலே குற்றாலம் போனால் தான் முடியும். அந்த மாதிரி ஒரு தண்ணீர் ப்ராப்ளம் இருந்த நேரம் மெட்ராஸில். சார் போய் நின்று அழுக்கு பாண்டை நாங்கள் எல்லாத்தையும் போய் அப்படியே குற்றாலத்தில் நிற்கிறோம். அப்படியே கொட்டுன்னு கொட்டுது, ஆனந்தமாக குளிக்கிறோம். ஒரே ஒரு தப்பு பண்ணிட்டோம், எங்கள் கூட ஒரு புள்ளப்பூச்சியை கூட்டிகிட்டு போயிட்டோம். அது அனைத்துனா போதும்பா, எவ்வளோ நேரம் குளிப்பீங்கப்பா, வாங்கப்பா போகலாம்ப்பா, குளிச்சுட்டே இருந்தால் எப்படிப்பா, அங்கே இட்லி கடை சாத்திடுவான்ப்பா, இட்லி கடை சாத்திடுவான். என் கூட வந்த ஒருத்தன் கடுப்பாயிட்டான், ஏ மூதேவி நீ இட்லி தின்னதே இல்லையா? அவன் திருப்பி கேட்டான், ஏ மூதேவி நீ குளிச்சதே இல்லையா? எதுக்குள்ள மணிக்கணக்காக குளிச்சுட்டு இருக்கிற? சரி இவன்கிட்ட பேசி ஒன்றும் மாலாதுன்னு முடிவு பண்ணிட்டு எல்லாம் தலைகளையே துவட்டிட்டு நேராக போய் உட்காந்துட்டு இட்லி சாப்பிடு. சுட இட்லி, மிளகாப்பொடி, நல்லெண்ணெய், பிரமாதமாக. அந்த இட்லிலேருந்து ஒரு ஆவி வருது பாருங்க, பத்மா சுப்பிரமணியத்தை விட பிரமாதமாக ஆடுது. அப்படி இந்த ஆவி டான்ஸ் அதெல்லாம் பார்த்துக்கிட்டு நாங்கள் அந்த இட்லி அப்படி மெத்துன்னு இருக்கு, அப்படியே ரசிச்சு அப்படி கை வச்சோம் பாருங்க. சொன்னான், சீக்கிரமா சாப்பிடுங்கப்பா, பால் கடை சாத்திடுவான். அவன் பாருங்க சாத்த போற கடையா சொல்றானே ஒழிய திறக்க போற கடை. அது தெரிஞ்சு அவங்க அப்பா சாத்தப்பன்னு பேர் வச்சிருக்காரு. அந்த பேர்ல யாராவது தான் மன்னிச்சுங்க, இது வேற பெரிய சிக்கலா போட. ஏதாவது ஒரு பேர் சொல்ற போது அதே பேர்ல இருந்தா நமக்கு வாழ்நாள் முழுக்க அவர் எதிரி ஆயிடுவார். அப்படி இருந்தா மன்னிச்சுங்க. சாத்த போற கடையா சொல்றேன். சரி போய் பால் சாப்பிடும்போது, பழம் சாப்பிடும்போது பால் கடை சாத்திடுவான்னு. பால் சாப்பிடும்போது சீக்கிரம் சாப்பிடுங்கப்பா, லாட்ஜி சாத்தனா திறக்க மாட்டான் அப்படின்னு. அவன் பாருங்க மைண்டு முழுக்க நெக்ஸ்ட், அடுத்தது. அவன் எப்பா சந்தோஷமா இருப்பானோ? இல்லை. நல்லா யோசிச்சுக்குங்க, பாஸ்ட்லேயே இருக்கிறவன் படுத்தல் சந்தோஷமா இருக்க முடியாது. அது கல்லறையில் சமைத்து சாப்பிடுகிற மாதிரி. ஃபியூச்சர், எதிர்காலத்திலேயே இருக்கிறவர்கள், ஆகாசத்தில் கோட்டை கட்டுகிறவர்கள், அவரோடு 5 நிமிடம் உங்களால் வாழ முடியாது. ஆனால் நிகழ்காலத்தில் இருப்பதுதான் வீடு கட்டி நாம் குடியிருப்பதை போல. நிகழ்காலத்தில் மனசை வச்சிருக்கணும். பிரசன்ட், நம்முடைய மனசு இங்கே இருந்தாதான் நிம்மதியான ஒரு வாழ்க்கையை நாம் நடத்த முடியும். இது ரொம்ப ஒரு பெரிய பிலாசபி, நிகழ்காலத்தில் இருங்கள் அப்படிங்கிற கருத்து. நிகழ்காலம்னே ஒன்று கிடையாது சார். ஏது நிகழ்காலம்? இறந்த காலம் முடியும் போதே எதிர்காலம் ஆரம்பமாது. இதெல்லாம் நமக்கு போதாத காலம். நிகழ்காலம்னே ஒன்று இல்லைன்னு ஒரு பெரிய அறிவாளி சொல்லிட்டு திரிதான் தமிழ்நாட்டில். நிகழ்காலம்னே ஒன்று இல்லைன்னு. மடையா, எல்லாமே நிகழ்காலம்தான். இறந்த காலம்னு ஒன்று கிடையாது, எதிர்காலம்னு ஒன்று கிடையாது, எல்லாமே நிகழ்காலம்தான். அது புரியாமல் சொல்லிக்கிட்டு நிகழ்காலம்னே ஒன்று கிடையாது, அது எதிர்காலமும் இறந்த காலமும் ஒன்று மேலே ஒன்று ஏறிக்குது அப்படின்னு பெரிய கண்டுபிடிப்பாது. எல்லாம் நிகழ்காலம்னு உணர்வது தான் உண்மையான ஞானமயமான வாழ்க்கை. சந்தோஷமா இருக்கலாம். அதை என் புஸ்தகம் வாழ்தல் ஒரு கலை அப்படிங்கிற புஸ்தகம், அதை படிச்சிருக்கிறேங்கிறார். இது மாதிரி படிச்சுட்டா ஒரு சிக்கல், அதை நாங்கள் திரும்ப பேச முடியாது. அதனால நீங்கள் அப்பப்போ படிச்சுட்டு அப்பப்போ மறந்துடுங்க. மறந்துட்டா எங்களுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கும். உண்மையில் சார், பேச்சை கேட்கறதுங்கிறது ரொம்ப கஷ்டம் தெரியுங்களா? இவ்வளோ பேர் வந்து உட்காந்துருக்கீங்க பாருங்க. அப்போ எனக்கு என்ன புரியுதுன்னா, நீங்கள் இதை விட ஏதோ பெரிய கஷ்டத்தில் இருக்கிறீங்க. அதனால தான் இந்த கஷ்டத்தை பொறுத்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவோட வந்து உட்காந்துருக்கீங்க. எவ்வளோ கஷ்டம் தெரியுங்களா? ஒரு பேச்சர் போய் உட்காந்து கேட்டுக்கிட்டு இருக்கிறதுங்கிறது எவ்வளோ கஷ்டம் தெரியுங்களா? ரொம்ப சிரமம்.
நான் ஒரு பள்ளிக்கூடத்துக்கு பேச போயிருந்தேன். நான் பொதுவாக வந்து பள்ளிக்கூடங்களில் மட்டும் நின்று பேசுவேன். ஏன்னா பையன் நம்மளை ஓட்டிடுவேன். எனக்கு ஒரு இடது காலில் ஒரு ப்ராப்ளம், அதனால் நான் நிற்க முடியாது, உட்காந்து தான் பேசுவேன். கஷ்டப்பட்டாவது பள்ளிக்கூடத்தில் நின்று தான் பேசுவேன். அந்த ஹெட்மாஸ்டர் சொல்கிறாரு, டே பாருடா, சார் வந்து எப்போவுமே உட்காந்து பேசுகிறவர், இன்றைக்கி பள்ளிக்கூடத்தில் நமக்காக நின்று பேசுகிறாரா, இல்லைன்னு உங்களுக்குலாம் என்னடா தெரியுதுன்னார். ஒருத்தர் சொல்கிறான், தெய்வம் நின்று கொள்ளும். இது என்ன பேசுறது? அதில் என்ன ஒரு கொடுமை என்னன்னா, அது 100 ஆண்டு கண்ட பள்ளிங்க, 100 years ஆன ஸ்கூல் அது. அதனால் அந்த பிரின்ஸ்பாலாக இருக்கிறவர் சொன்னார், சார் நான் இதே ஸ்கூலில் படித்தேன் சார், இதே ஸ்கூலில் வாத்தியாரான சார், இதே ஸ்கூலில் பிரின்ஸ்பாலாக இருக்கேன், எவ்வளோ பெருமை, உங்கள் வாயால் அதை சொன்னீங்கன்னா எனக்கு ஒரு பெருமையாக இருக்கும் அப்படின்னார். இதெல்லாம் எங்களுக்கும் அமைப்பாளர்களுக்கும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கொடுங்க. அவங்க வரவேற்பில் பயோடேட்டா சொல்கிறதெல்லாம் நாங்கள் கரெக்டாக எழுதி கொடுத்தது, என்னென்ன சொல்லணும் அப்படின்னு. அது மாதிரி அவங்களும் சில சொல்லுவாங்க, நம்மளை பற்றிலாம் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி. இப்போ திருப்பி ஒன்றும் சொல்லலை, என்னென்ன சொல்லணுங்கிறதெல்லாம் சொல்லலை. ஆனால் அவரை பற்றி எனக்கு எல்லாமே தெரியும். சிலது சொல்ல முடியும், சிலது சொல்ல முடியாது. சும்மா அவர் சொல்கிறாரு, நான் அதே பள்ளிக்கூடத்தில் படித்து வாத்தியார் ஹெட்மாஸ்டர் ஆகி இப்படி ஆகிட்டேன் சார், சொல்லுங்கள் சார். சார் நான் பேச்சில் சொல்கிறேன், தம்பி பார்த்துக்கண்டா, அவங்க பிரின்ஸ்பாலை இதே பள்ளிக்கூடத்தில் படித்தாரா, வாத்தியார் ஆகிட்டாரா, பிரின்ஸ்பால் ஆகிட்டாரா, இல்லை என்ன தெரியுது அப்படின்னா பேசிக்கிட்டு இருக்கிறேன். அப்போ ஒரு +2 அடுத்த +2 ஒரு நோண்டிக்கிட்டே சொல்கிறான், சார் என்ன சொல்கிறார் விளங்குதா, இந்த பள்ளிக்கூடத்தில் படித்தா வேலை கிடைக்காதுன்னு நான் சொன்னேன்னு அதை எவ்வளோ நாசுக்காக சொல்கிறார் பார். அதான் அவர் எவ்வளோ அழகாக சொல்கிறார் பற்றியா, அவனுக்கு வேறு எங்கேயும் வேலை கிடைக்காது, இதே இடத்துல கிடைச்சாதான் உண்டு அப்படிங்கிறத எவ்வளோ கரெக்டாக சொல்கிறார் பாரு அப்படின்னு. பாருங்க, ஒருத்தர் பேச்சை உட்காந்து 1 மணி நேரம் கேட்கறதுங்கிறது அவ்வளோ சிரமமான விஷயம். உங்களுக்கு எங்கே போனாலும் எரிச்சல் ஊட்டுறதுக்குன்னு ஒரு 4 பேர் ரெடியாக இருப்பான். நமக்கு உங்களுக்கு ஒன்றுமே பண்ண முடியாது, ஏதாவது ஒரு வேலை எரிச்சல் ஊட்டுவான். நீங்கள் ஜோக்ஸ்லேயே நீங்கள் பார்த்துருக்கீங்களா, அதிகமான ஜோக்ஸ் வந்து டாக்டர்ஸை பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஏன்னா எரிச்சு பிடிச்சவங்களுக்கு அங்கே தான் வருவான். ஆனால் ஒரு பெரிய வேடிக்கை, அவனுக்கு பேஷண்ட்டுன்னு பேர். எவனுக்கு பேஷன்ஸே கிடையாதோ அவனுக்கு பேஷண்ட்டுன்னு பேர். பொறுமையாக இருக்க மாட்டாங்க, எல்லாரும் நோயாளி, ஏதாவது ஒரு எரிச்சல் இருப்பேன். தினம் எரிச்சல் பிடிச்சவங்க ஒரு 100 பேரை பார்க்குற டாக்டர் எப்படி இருப்பார், எவ்வளோ கஷ்டம். நான் மட்டும் சொல்ல பாருங்க, சென்ஸ் ஆஃப் ஹியூமர் இருந்தால் தான் டாக்டர்ஸ் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்க முடியும். ஒரு டாக்டர் முதல்ல அதை தெரிஞ்சுக்கணும். சென்ஸ் ஆஃப் ஹியூமர் இருந்தால் தான் அவங்களால வந்து கவலைப்படாமல் இருக்க முடியும். அன்றைக்கி சார் நான் ஒரு டாக்டரை பார்க்க போயிருந்தேன். நான் அவரோட நண்பரும் கூட. அவர் நம்ம வரவேற்பு சொன்னார் பாருங்க, இந்த மாதிரி உடம்பு நீரிழிவு வியாதியாக இருந்தால் அப்படிங்கிற மாதிரி, உடம்பு பருமனாக இருந்தால் அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு டிஸ்கஸ் பண்ணுறதுக்காக அவர்கிட்ட போய் உட்காரலான்னு நான் போய் உட்காந்துருந்தேன். எனக்கு முன்னாடி ஒருத்தர் உட்காந்துருந்தார், அவர் என்னை விட பருமனாக இருந்தார். அவர் முன்னாடி பார்த்தா நான் ரொம்ப இளைச்ச மாதிரி இருந்தேன். ஏன்னா நம்ம தெரியாமல் தப்பாக வந்துட்டோம் போல் இருக்கு அப்படின்னு. ஒரு டாக்டரே அது மாதிரி வச்சிருக்காரு போல இருக்கு, வர்ற பேஷண்ட்ஸுக்கு மன ஆறுதல் இருக்கட்டும்னு இந்த மாதிரி பேஷண்ட்லாம் ரெடியாக வச்சிருப்பார் போல தெரியுது. அவர் எனக்கு முன்னாடி பேசிக்கிட்டு இருந்தார். நான் அவர் ஃப்ரெண்டுங்கன்னா ரூமில் போய் உட்காந்துட்டேன். அந்த டாக்டர் அவர்கிட்ட கேட்டார், நீங்கள் என்ன சாப்பிடுவீங்க நைட்டில் சாப்பிட்டுட்டு அப்படியே தூங்கினா உடம்பு ரொம்ப பருத்தி போயிடும், நைட் நீங்கள் என்ன சாப்பிடுவீங்க அப்படின்னார். அந்த ஆள் சொன்னார், சார் ஃபுல் மீல்ஸ் அப்படின்னார். சாம்பார், ரசம், பொரியல், கூட்டு, வடை, அப்பளம், முடிஞ்சா பாயசம், வாழைப்பழம், இப்படி தான் சார் சாப்பிடும் ரொட்டீன் தான். அந்த டாக்டர் கொஞ்சம் கடுப்பாயிட்டார். அவர் சொன்னார், 2 சப்பாத்தி சாப்பிடியா? இவன் கேட்டான், சாப்பாட்டுக்கு முந்தியா சாப்பாட்டுக்கு விவரமாக கேட்குறான். அதாவது சாப்பாடை விடுற ஐடியாவில் இல்லை, முந்தியா பிந்தியா. அந்த டாக்டருக்கு பிபி எப்படி எகிரி இருக்கும். அப்பொழுது ஏன்னா வர்ற எல்லா பேரும் இரிட்டேட் பண்ணுவேன். அப்போ நான் அவர்கிட்ட கேட்டேன், என்னங்க இப்படி மாதிரி தொந்தரவாக இருக்கு அப்படின்னு. ரொம்ப கஷ்டம் சார், எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணும் சார். அப்போ அவர் இன்னொரு டாக்டரோட இது சொன்னார். அவர் வந்து ஐ டாக்டர் சார், கண் டாக்டர் சார். அவர்கிட்ட வந்து ஒருத்தர் சொல்கிறான், கண் அடிக்கடி எரிச்சலாக இருக்குது டாக்டர் அப்படின்னு. அவர் சொன்னார், நீங்கள் டிவி ரொம்ப நேரம் பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன், ரொம்ப நேரம் டிவி பார்க்கப்படாதுங்க, அப்படி பார்க்குறது கண்ணுக்கு நல்லதில்லை, நீங்கள் டிவி பார்க்கணும் சார். அந்த பேஷண்ட் சொல்கிறான், என்னால் டிவி பார்க்காம இருக்கவே முடியாது, நான் தொடர்ந்து டிவி பார்ப்பேன், என்னால் டிவி பார்க்காம இருக்க முடியாது, ஆனால் கண்ணு எரியப்படாது. அப்புறம் நீங்கள் எதுக்கு படிச்சிருக்கீங்க டாக்டருக்கு? டிவி பார்க்கப்படாதுன்னு தான் பொண்டாட்டியை சொல்லிக்கிட்டு இருக்கிறாள். டிவி பார்க்கப்படாதுன்னு சொல்கிறது தான் நீங்கள் படிச்சிங்களா? அந்த டாக்டருக்கு எவ்வளோ கோவம் வரணும் பாருங்க. அப்படி இரிட்டேட் பண்ணுறேன். டிவி பார்க்கணும், என் கண்ணில் தண்ணி வரக்கூடாது. அந்த டாக்டர் சொன்னார், வெரி ஈஸி, என்னன்னா சுவிட்ச் ஆஃப் பண்ணுங்க, 24 மணி நேரம் டிவியை பார்த்துக்கிட்டே இருங்க,
கண்ணே எரியாது, ஒன்றும் ஆகாது, 24 hours டிவி பாருங்க, சுவிட்ச் மட்டும் ஆஃப் பண்ணுங்க. அவருக்கு எவ்வளவு அந்த அவ்வளவு கோபத்திலையும் நிதானமாக பேசுகிறார். நீங்கள் சென்ஸ் ஆஃப் ஹியூமர் இருந்தால் தான் இந்த உலகத்தில் ஹார்ட் அட்டாக் வராமே தப்பிக்கலாம். மனுஷன் டென்ஷன் ஆகி கோவப்பட்டு ஆத்திரப்பட்டு எவ்வளோ விஷயம் பாருங்க. நான் அடிக்கடி சொல்கிறது, மனிதர்கள் வந்து சந்தோஷமாக இருக்கணும், உலகத்தில் சின்ன சின்ன பொருள்களுக்கு ஆசைப்படுவதெல்லாம் ஒன்றும் பெரிய தவறு கிடையாது. வாழ்க்கையில் சின்ன சின்ன பொருள்கள் தேவை இருக்குது. ஆனால் நம்ம என்ன பண்ணிடுவோம்னு கேட்டிங்கன்னா, எப்போ பார்த்தாலும் அளவுக்கு மேலே ஒன்று எதிர்பார்த்துட்டு அது கிடைக்கல இது கிடைக்கல அப்படின்னு வருத்தப்பட்டுக்கிட்டு துக்கப்பட்டுக்கிட்டு வேதனைப்பட்டுக்கிட்டே இருப்போம். அதுக்கு வாழ்க்கை தரப்படவில்லை. அழுவதற்காக வாழ்க்கை தரப்படவில்லை. வாழ்க்கை ஒவ்வொரு கணமும் ஆனந்தமாக இருப்பதற்காக தரப்பட்டது. அப்போ இது கிடைக்கல அது கிடைக்கலன்னு வருத்தப்படுறது எப்படிங்க? வருத்தப்படக்கூடாது. அன்னைக்கு வந்து என்கிட்ட ஒருத்தர் சொல்றாரு, சார் கல்யாண வீட்டில் உட்கார்ந்தா சார் எனக்குன்னு ஒரு ராசி அப்படின்னார். எனக்கு தெரிஞ்சு 12 ராசிக்கு மேலே ராசியே கிடையாதுங்களே, அது என்ன உங்களுக்கு மட்டும் தனியாக ஒரு ராசி அப்படின்னு. இல்லை சார், இந்த கல்யாணத்தில் சாப்பாடு பரிமாறிக்கிட்டே வருவாங்க, பாயசம் பரிமாறும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு முந்தின நாள் வரைக்கும் பரிமாறுவாங்க சார், அப்புறம் பக்கெட்டில் பாயசம் காலி ஆகிடும். ஏன் சார் என்ன கேட்குறது அவர். அப்புறம் அப்படின்னு மறுபடியும் வருவாங்க சார். கரெக்டாக வந்ததும் என்னை விட்டுட்டு அடுத்த ஆள்லேருந்து ஆரம்பிப்பாங்க சார். ஏன் சார் எனக்கு மட்டும் இப்படி ஆகுது அப்படின்னாரு. நான் சொன்னேன், ஜோசியம்லாம் சொல்கிறது என் வேலை இல்லைங்க, அது நீங்கள் வந்து அவ்வளோ பிரைட்டாக இல்லைன்னு அர்த்தம், அதான் மிஸ் ஆகிட்டீங்க அந்த இடத்துல, உங்களை பிரைட் ஆக்கிறதுக்கு நீங்கள் ட்ரை பண்ணுங்க. இல்லை சார், கடவுள் என் தள்ள அதான் சார் எழுதியிருக்கிறாரு. ஆமாம், 100 ml பாயசம் அதில் 3 சொத்த முந்திரி பருப்புன்னு கூடவா கடவுள் தள்ள உட்காந்து எழுதியிருப்பார். எப்பவும் எதையாவது சொல்லி சோகமாகவே இருக்கிறது அப்படிங்கிறது சில பேருடைய நேச்சர். எதையாவது சொல்லி தனக்கு தானே சோகம் தேடிக்கிறது, நான் ரொம்ப வருத்தப்படுற மாதிரி எப்பவுமே சொல்லிக்கிட்டே இருக்கிறது, அது சரி அல்ல. இப்போ தன்னை மகிழ்ச்சியா வச்சுக்கிறதோ துக்கமா வச்சுக்கிறதோ மனுஷன்தான். நான் சொன்ன பாருங்க, அத்தனைக்கும் ஆசைப்படுன்னு ஜக்கி வாசுது எழுதுறாரு. என்ன சார் சாமியார் ஆசைப்படு அப்படின்னு சொல்றாரு அப்படின்னா, சார் லைஃப்ல ஆசைப்படுறது ஒன்றும் ஒரு பெரிய தப்பு கிடையாது. ஒரு எல்லை தெரியணும், எது வரைக்கும் ஆசைப்படணும், எங்க ஆசையை நிறுத்தணும். இந்த சீக்கிரட்டை கத்துக்கிட்டா வாழ்க்கையை ரொம்ப சந்தோஷமா நடத்தலாம், இனிமையா நடத்தலாம். ஒரு அளவு சொல்ற பாருங்க. சக்தி விகடன் பத்திரிகையில் நான் கேள்வி பதில் எழுதிட்டு இருந்தேன். அது கூட ஒரு புஸ்தகமாக வந்திருக்கு, என் கேள்விக்கு என்ன பதில்னு. வாசகர்கள் கேட்ட கேள்வி, நான் சொன்ன பதிலில் முதல் வால்யூம் 1 வருஷம் வந்தது முழுக்க ஒரு புஸ்தகமாக வந்திருக்கு. அதில் எழுதியிருக்காரு. என்கிட்ட ஒருத்தர் கேட்டார், ஆசைக்கும் பேராசைக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டார். நான் அதுக்கு ஒரு பதில் எழுதியிருந்தேன். நீங்கள் இந்த பணக்கார வீட்டிலெல்லாம் நாய் வளர்ப்பாங்க, சில வீட்டில் பிள்ளையவே நாய் மாதிரி வளர்ப்பாங்க. பணக்கார வீட்டில் நாயை பிள்ளை மாதிரி வளர்ப்பாங்க, ரொம்ப அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருப்பாங்க. இந்த நாயை எப்படி அந்த நாய் என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா, இரும்பு கதவில் ஒரு சின்ன இடைவெளி இருக்கும், அந்த இடைவெளி வழியாக தெருநாயோடு பேசிக்கிட்டு இருக்கும். பார்த்துருக்கீங்களா? அதெல்லாம் நீங்கள் கேட்குறீங்க, இதெல்லாம் நீ ஏன் பார்த்த அப்படி. அதான் வாழ்க்கை. என்ன எதெல்லாம் பார்க்கப்படாதோ அதெல்லாம் பார்க்கறது தான் வாழ்க்கை. எதெல்லாம் யாரும் பார்த்துருக்க மாட்டாங்களோ அதெல்லாம் பார்க்கறது தான் கலை, இல்லையா? அந்த 2 நாய் ரொம்ப அருமையாக பேசும். அது கதவுல அப்படி குனிஞ்சு அப்படி பேசும், இந்த பணக்கார விட்ட நாய். சில நாய் அதுவும் தெரியலேன்னு அந்த கதவுல அடியில் ஒரு இடைவெளி இருக்கும், அது வழியாக பேசும். அடையப்பா பிரமாதமாக இருக்கும். பணக்கார விட்ட நாய் தெரு நாயோட. ஆனால் அதுக்கு அந்த கதவுல ஒரு சின்ன இடைவெளி வேணும். சில ரொம்ப பணக்காரங்க அந்த இடைவெளியும் இல்லாமல் இறுக்கிடுவாங்க, அவங்க இதயம் போலவே ரொம்ப இறுக்கிடுவாங்க. அது கரெக்ட் இல்லை. இந்த நாய் பேசிக்கிட்டு இருக்கு. அப்போ அந்த தெரு நாய் என்ன பண்ணிச்சு, இந்த பணக்கார வீட்டு நாயை பார்த்து சொல்லிச்சு, என்ன லைஃப் உனக்கு பிரதர், அடைஞ்சு உள்ளே கிடக்கிற, அது மட்டும் இல்லை உனக்கு ஒரே டைப் ஆஃப் மெனு தான். எனக்கு பார், குப்பைத்தொட்டிக்கு குப்பைத்தொட்டி வெவ்வேறு மெனு. உனக்கு பெடிகிரி பிஸ்கட் மட்டும்தான், எனக்கு அப்படி இல்லை, அங்கங்கே ஒவ்வொரு பிஸ்கட் பாதி பாதி கிடக்கும். இந்த மாதிரி இருக்குமா லைஃபு? எவ்வளவு பிரமாதமான லைஃபு, வா வெளியில் லைஃப்பை என்ஜாய் பண்ணலாம். அப்போ அந்த வீட்டு நாய் சொல்லிச்சு, வந்துடுவேன், ஆனால் ஒரு சின்ன ப்ராப்ளம். என்ன ப்ராப்ளம்? இந்த வீட்டு பொண்ணுக்கு கல்யாணம் ஆகலைன்னு சொல்லி ஜாதகம் பார்த்தாங்க, பார்த்துட்டு போகிறாங்க. இந்த ஜோசியம் வந்தவன் இல்லாமல் ஒரு வம்பு வளர்த்துட்டு போயிட்டான். என்ன? பொண்ணு ஜாதகத்தை கையில் எடுத்து வச்சுக்கிட்டு, இந்த பொண்ணுக்கு சார் 7ஆம் வீட்லேருந்து ராகு பார்க்குறான், கல்யாணம் ஆகாது அப்படின்ட்டான். இந்த பொண்ணு தெளிவாக சொல்லிச்சு, 7ஆம் வீட்லேருந்து ராகு பார்க்கல, ரகு தான் பார்க்குறான்.
நானும் பார்க்குறேன், அதில் ஈஸியாக கல்யாணம் ஆகிடும், நீங்கள் போய் பேசிட்டு வாங்கப்பா அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லிச்சு. அவங்க அப்பா கோவமாயிட்டார். இந்த தெருநாய் கேட்டுச்சு, எதுக்கு வேண்டாத கதையெல்லாம் என்கிட்ட பேசிகிட்டு இருக்க, அவசரப்படாது, கொஞ்சம் பொறுமையாக கேள். இந்த ஜாதகத்தை பார்த்து சண்டை ஜாஸ்தியாகி அந்த அப்பா கடைசியாக இடுப்புலேருந்து பெல்ட்டை கழட்டிட்டு சொல்கிறாரு, அவன் என்ன ஜாதி நம்ம என்ன ஜாதி, கல்யாணம் நடக்காது, கொன்னுடுவேன் கொண்டு அப்படி. அப்போ அந்த பொண்ணு தெளிவாக சொல்லிச்சு, கட்டுனா ரகுவை தான் கட்டுவேன், இல்லாட்டி வேற ஒரு பயலை கட்ட மாட்டேன். அப்போ அந்த அப்பா ஆத்திரத்தில் சொன்னா, நல்லா கவனிச்சுக்கோ, இந்த நாய்க்கு உன்னை கட்டி வச்சாலும் வைப்பேன், ஆனால் ரகுவுக்கு கட்டி வைக்க மாட்டேன் சொல்லிட்டு நாய் முடிச்சது என்னன்னா, பொண்ணு ரொம்ப அழகா இருக்கும் சார். பொண்ணு ரகுவை கல்யாணம் பண்ணு நினைச்சது பாருங்க, அது ஆசை. ஆனா அந்த நாய் இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணு நினைச்சது பாருங்க, அது பேராசை. வாழ்க்கையில் ஆசைப்படுறது தப்பு கிடையாது, பேராசைப்படுறது தப்பு. ஆசைப்பட்டா சந்தோஷமா இருக்கலாம், பேராசைப்பட்டா எப்படி சந்தோஷமா இருக்க முடியும்? அதனால நம்முடைய வாழ்க்கையை கொண்டு செலுத்துவது அப்படிங்கிறது நாம தான் நம்முடைய எல்லைகளை புரிஞ்சுக்கணும், மகிழ்ச்சியா இருக்கணும். இன்னைக்கு கூட ஒரு அருமையான தலைப்பு, நாங்களும் ஒரு 1000 தடவை போட்டு இன்னும் கண்டுபிடிக்க முடியாத ரொம்ப ஆழமான ஒரு தலைப்பு, பிரமாதமான ஒரு தலைப்பு போட்டிருக்கிறார். கணவன் மனைவி பற்றி, இந்த திருமணத்துக்கு முன்பு மகிழ்ச்சியா பின்பு மகிழ்ச்சியா ஆண்களுக்கு அப்படிங்கிறத பற்றி ஒரு தலைப்பு போட்டிருக்கிறார். பொதுவாக கணவன் மனைவி அப்படிங்கிறவங்க ஒத்து போகிறது கொஞ்சம் கஷ்டங்க. ஒரு உண்மை சொல்லட்டுமா? அப்போ இவ்வளோ நேரம் பொய் சொன்னியான்னு நீங்கள் கேட்கக்கூடாது, இப்படி சொல்கிறேன். ஒரு ரகசியம் சொல்லட்டுமா? ரகசியத்தை மைக்கு வச்சு சொல்கிற ஒரே ஆள் நான் தான். ஒரு ரகசியம் சொல்லட்டுமா? என்னன்னா, ஒரு கணவன் மனைவி அப்படின்னு இருக்கிற உறவுல 2 பேருக்கும் ஒத்து போகிறது நிஜமாவே கஷ்டம் சார். ஒத்து போகிறது பல விஷயம் சிக்கல் இருக்கு. அதுக்கு என்ன காரணங்கள்லாம் அப்புறம் பேசுவோம், அவங்க பேசுவாங்க இவங்க பேசுவாங்க நம்ம பேசுவோம். ஆனால் ஒரு விஷயம் மட்டும் சொல்கிறேன், என்னன்னா, எதிரியும் 60ஆம் கல்யாணம் பண்ணிக்கிற ஆச்சரியம் இந்தியாவில் மட்டும்தான் நடக்குமே ஒழிய வேற எங்கேயுமே நடக்காது. எதிரியும் 60ஆம் கல்யாணம் பண்ணிக்கிற ஆச்சரியம். ஏன்னா விட்டுட்டா இந்த எதிரிக்கு வேற யார் நல்ல ஆள் கிடைச்சிட்டா விட்டவும் மாட்டாங்க. ஆனால் அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னா பெருமையா 60ஆம் கல்யாணம் பண்ணிக்குவாங்க. அது கொஞ்சம் கஷ்டம்தான். என்கிட்ட ஒரு 31 வயசு ஒரு இளைஞர் வந்தார். சார் எனக்கு கல்யாணமே ஆகலை சார். என்ன ப்ராப்ளம் சொல்லுங்க பிரதர். எந்த பொண்ணு பார்த்தாலும் எங்கள் அம்மா வேணாங்கிறாங்க. ஏன்? அவங்கள மாதிரி இல்லையா, பொண்ணுன்னா அவங்கள மாதிரி தான் இருக்கணுமா, அவங்க மாதிரி இல்லைன்னா அந்த பொண்ணு வேணாம் அப்படிங்கிறாங்க. எனக்கு நான் எங்கே சார் போய் தேடுவேன், நடக்க மாட்டேங்குது. அவங்கள மாதிரி கலர் டேஸ்ட்டு, ஃபுட்டு டேஸ்ட்டு, எதுலையுமே அவங்கள மாதிரி இல்லைன்னா வேணாம் அப்படிங்கிறாங்க. நான் சொன்னேன், அறிவு கட்டுவேன்னு, பெரிய கஷ்டமாட்டாது. உங்கள் அம்மா என்னென்ன கலர் புடவை போட்டுவாங்க லைக்கிங் அப்படிங்கிறது பார்த்தா தெரிஞ்சு போயிடும். நீ பொண்ணு பார்க்கறதுக்கு முன்னாடி அந்த வீட்டுக்கு சொல்லி விட்டுட்டு இந்த கலரில் புடவை கட்டுங்கன்னு. உங்கள் அம்மா என்ன விரும்பி சாப்பிடுவாங்களோ அதே மாதிரி தயார் பண்ணுற டெக்னிக் கற்றுக் கொடுத்துரு. கூடுமான வரைக்கும் உங்கள் அம்மா உறவுலையே பாரு, அந்தாண்ட மூஞ்சி கூட ஒரே மாதிரி ஜாடம் இருக்கும், அப்படியே இருக்கும் பார்க்கறதுக்கு. உங்கள் அம்மா உறவுலே ஆள் இருக்கும், பார்த்துறது ஈஸியாக போயிடும். என்ன பெரிய கஷ்டமா இது, போய் பாடுற பெரிய விஷயமா. ஃபோன் பண்ணா சார், சார் கிளிக் ஆகிடுச்சு சார், எங்கள் அம்மா மாதிரியே சார் பொண்ணு. உடனே எங்கள் அம்மா சரின்ட்டாங்க சார், நிச்சயதார்த்தம் அடுத்த மாதம் 30ஆம் தேதி சார் கூட வரணும் அப்படின்ட்டான். நான் 30ஆம் தேதி வரைக்கும் ஃபோன் வரும்னு பார்த்தா வரல. சரி நானே 1ஆம் தேதி ஃபோன் பண்ணி என்னாச்சுடா தம்பி அப்படின்னு, நின்று போச்சு சார். ஏன்டான், எங்கள் அப்பா வந்து பார்த்தார் சார். ஒரே காரணம், இது பார்க்கறதுக்கு உங்க அம்மா மாதிரி இருக்கு, வானவே வானாந்த 30 வருஷம் நான் பட்ட பாடு நீ படணுமா என்ன, உனக்கு தெரியாது, இது எப்படி பட்டதுங்கிறது எனக்கு தான் தெரியும், வேணாம் வாங்க அப்படின்னு போயிட்டாரு. பாருங்க, இந்த 30 பேரும் 30 வருஷம் 2 பேரும் கொடுத்து நடிச்சிருக்காங்க பாருங்க. சார் சிவாஜி கணேசன் என்ன சார் பெரிய நடிகர், சிவாஜி கணேசன் பெரிய நடிகர் இல்ல சார். நம்ம வீட்டுல ஒவ்வொரு ஆம்பளையும் மேக்கப் போடாம நடிக்கிறான் பாருங்க, என்னமா நடிக்கிறான் தெரியுங்களா. அதே சார் என் ஃப்ரெண்டு ஒருத்தர் வீட்டுக்கு வரும்போதே சார், அவர் லைன்ஸ் ரோட்ரி பிஸியாக கொஞ்சம் அப்படி இப்படி போவார், நிறைய பிஸியாக இருப்பார். அவர் வீட்டுக்கு வரும்போதே ஒய்ஃபுக்கு பயந்துக்கிட்டே தான் வருவார். போன உடனே கேட்பா ஏன் லேட்டுன்னு கேட்பான். அவனுக்கு முதல் பயம் ஏன் லேட்டுன்னு கேட்பான். நான் என்ன சொன்னாலும் நம்ப மாட்டான். நான் சொன்னேன் என்ன சொன்னாலும் நம்ப மாட்டாளே, அப்புறம் ஏன் கேட்குறான், அதான் தெரியல.
நான் என்ன சொன்னாலும் நம்ப மாட்டேன். ஆனால் நான் இது பாருங்க பியூட்டி, அந்த அம்மா வீட்டில் குழந்தைய மடியில் போட்டுக்கிட்டு தூங்க வச்சுட்டு இருக்கிறாங்க. என் நண்பர்னா எனக்கு எல்லா வயசு நண்பர், இவருக்கு வந்து 30 வயசு தான் இருக்கும். மடியில் போட்டு அந்த குழந்தைய தட்டி கொடுத்துட்டு இருக்கிறாங்க. அந்த பையன் கேட்டுக்கிறான் அம்மாட்ட, அம்மா ஒரு கதை சொல்லுமா, தூக்கமே வரல, அம்மா ஒரு கதை சொல்லுமா அப்படி. ஒரு கதை சொல்லுன்னு சொன்ன உடனே அந்த அம்மா சொல்லிச்சு பாருங்க, கதை தானடா கண்ணு, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் உங்கள் அப்பா வருவார், நான் ஏன் லேட்டுன்னு கேட்பேன், ஒரு கதை சொல்லுவார் பாரு. அந்த மாதிரி கதையை இது வரைக்கும் நீ கேட்டிருக்கவே மாட்டேன். ஏன்னா தினம் ஒரு புது கதை சொல்லுவார்ற. இப்போ வரட்டும், 2 பேரும் கேட்டுக்கிட்டே சந்தோஷமா தூங்கலாம். அப்போ அந்த அம்மாவுக்கு என்ன அர்த்தம், இந்த புருஷன் பொய் சொல்ல போறா, உண்மை சொல்ல போறது இல்லை அப்படிங்கிறது தெளிவா தெரியும். இப்போ என் கேள்வி நீங்க கொஞ்சம் கூர்மையா கவனிக்கணும். தான் கணவன் சொல்ல போறது உண்மை இல்லை பொய்ன்னு மனைவிக்கு தெரியும், மனைவி என்ன சொன்னாலும் நம்ப போறது இல்லைன்னு புருஷனுக்கு தெரியும். ஆனாலும் கேள்வி கேட்கறத மனைவி நிறுத்தினதா வரலாறு இல்ல, பதில் சொல்றத புருஷன் நிறுத்தினதா வரலாறே இல்லை. எவ்வளவு பெரிய டிராமா இது. ஒரு மேக்கப் இல்ல, ஒரு டைலாக் இல்ல. இந்த நாடகத்தை டெய்லி வீட்டுல எவ்வளவு பிரமாதமா நடத்துறவங்க தெரியுமா? சிவாஜி கணேசன் பிச்சை வாங்க வேணாமா, அப்படி பிரமாதம் நடிப்பேன். ஒருத்தர் லேட்டா வந்துட்டா சார், கேட்டா ஏன் லேட்னு, ஃப்ரெண்டுக்கு உடம்பு சரியில்லை ஆஸ்பத்திரியில் கொண்டு போய் போட்டேன் அப்படின்னா, டக்குன்னு கேட்டா ஃப்ரெண்டு பேர் என்ன அப்படின்னா, இன்னும் முடிவாகல. ஏன்னா அவன் நினைச்சா அதோட விட்டுருவான். இப்ப யாரையாவது சொன்னா உடனே போன் பண்ணி அவனை கேட்டான்னா பிரச்சனை அது இன்னும் முடிவாகல அப்படி. இன்னைக்கு அப்படி இருக்கு சார். அன்னைக்கு ஒரு பள்ளிக்கூடத்துக்கு போன போது சார், துணோடு பசங்க அந்த டீச்சரை கூப்பிடுறான்னு சொல்லணும், டேய் உங்க டீச்சர் பேர் என்ன, இன்னும் வைக்கலங்கிறான். இப்ப பசங்க தானே டீச்சருக்கு பேர் வைக்கிற, என்னென்ன பேசுறாங்கிறீங்க. சரி, வாழ்க்கைங்கிறது சந்தோஷமான ஒரு அனுபவம். இதை இனிமையான அனுபவமா ஆக்கிக்கிறது நம்ம கையில தான் இருக்கு. லைஃபை இன்ட்ரெஸ்டிங் ஆக்கிக்கிறதோ இல்லை வீணாக்குறதோ நம்ம கையில் இருக்கு. நான் ஒரே ஒரு செய்தியை சொல்லி விட்டுடுறேன். உன் வாழ்க்கை உன்னால் தீர்மானிக்கப்படுகிறது. இதுக்கு நான் படித்த ஒரு இங்கிலீஷ் ஜோக் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும், தப்பா நினைக்காது, வல்கரா இருக்காது, ஆனால் யோசிக்க வேண்டிய ஒரு பகுதி இருக்கு, அதுக்காக சொல்றேன். ஒரு பொண்ணு கனவு காண்றா. அந்த கனவுல அவளை யாரோ ஒருத்தன் துரத்திக்கிட்டு வர மாதிரி ஒரு காட்சி. அவ ஓடுறா, அப்படியே ஓடுறா, ஐயோ இந்த பையன் நம்மளை துரத்துறானே அப்படின்னு ஓடிக்கிட்டே இருக்கா. கடைசி அந்த பையனை பண்ணிட்டான், அவளை ஒரு இடத்துல கொண்டு போய் தள்ளி சாய்ச்சிட்டான். அவளை 2 கையால் இப்படி மறிச்சு நின்றுட்டான், ஒன்றும் பண்ண முடியாது, இனி அவள் தப்பிச்சு ஓட முடியாது. அப்ப அந்த பொண்ணு கனவுல அழுதுகிட்டு பதறிக்கிட்டு கேட்கிறா, ஐயோ நீ என்ன கற்பழிக்க போறியா, are you going to rape me அப்படின்னு ரொம்ப பதட்டத்துல கேட்கிறா. அப்ப அவன் ஒரு பதில் சொல்றான், எனக்கு எப்படி தெரியும், இது உன் கனவு, நீ என்ன சொல்றியோ அதான் செய்யணும். வண்டர்ஃபுல் ஜோக்ஸ், பயங்கரமான விஷயம் அது. என்னன்னா இது உன் கனவு, நீ என்ன சொல்றியோ அதான் நான் செய்யணும். என்ன அர்த்தம்னா, உங்கள் கனவில் வருகிற சம்பவங்கள் கூட உங்களால் தீர்மானிக்கப்பட்டவைதான். உங்கள் ஆழ் மனதில் இருக்கிற எண்ணங்கள் தான் உங்கள் கனவுகளாக வெளியில் வருகின்றன. உங்களை கற்பழிப்பதாக ஒரு கனவு வந்தால் கூட கற்பழிக்கப்பட வேண்டும் என்ற எண்ணம் மனதில் இருக்கிறது என்கிற ஆழமான பயங்கரமான ஒரு உண்மை அங்கு வெளிப்படுத்தப்படுகிறது. அப்ப ஆழ் மனதில் இருக்கிற உண்மைகள் நமக்கு சம்பவங்களாக வெளியில் வந்து கொண்டிருக்கின்றன. அப்ப நம்முடைய வாழ்க்கையை பற்றிய பரிசீலனை எப்படி இருக்கணும்? முடிந்த வரைக்கும் நம்முடைய லைஃபை பற்றிய பரிசீலனையை நாம் சுயமாக அடிக்கடி மேற்கொள்ள அல்ல, எதெல்லாம் சிக்கலோ கழிந்து அந்த பக்கம் வச்சுடலாம், எதெல்லாம் சரியோ அவற்றை நம்முடையதாக ஆக்கி கொள்ளலாம். அதுக்கான ஒரு நல்ல முயற்சி தான் இத்தகைய சிந்தனை மேடைகள். இதில் கலந்துக்கிறவங்கலாம் பாருங்க, ஒவ்வொருத்தரும் ஜெயின்ஸ். எனக்கு தெரிஞ்சு இந்த அம்மா ஒரு 2000-3000 மேடைக்கு மேலே பார்த்துருப்பாங்க. அவ்வளோ மேடைகள் தினம் பேசுவாங்க. அவங்க அப்பப்போ பள்ளிக்கூடத்துக்கு போவாங்க. என்ன தொடர்ந்து கையெழுத்து போயிட்டு இப்போ வேலையை விட்டு எடுத்துட்டா என்ன பண்றது? அதுக்காக அப்போ நம்ம எம்பி எல்லாம் போய் கையெழுத்து போட்டு வருவாங்க பாருங்க. அந்த மாதிரி அவ்வளோ பிஸி ஷெட்யூல் அம்மா. சாந்தாமணி அம்மா நல்ல நகைச்சுவையாக பேசுவாங்க. உங்களுக்கு ரகசியம் தெரியுமா? கை தட்டினா பிளட் பிரஷர் குறையும் தெரியுமா? அடிக்கடி தட்டினா ரொம்ப குறையும். இந்த அக்குபஞ்சர் பிரின்சிபல் இருக்கு பார்த்தீங்களா,
அதில் இதெல்லாம் வேலிட் பாயிண்ட்ஸ். இந்த உள்ளங்கை இதுக்கு பாருங்கள், ரொம்ப வேலிட் பாயிண்ட்ஸ். இதுக்கு நீங்கள் ப்ரெஷர் கொடுக்கும் போதெல்லாம் யூ பிகம் ஹாப்பி. நம்முடைய நிறைய கிளான்ஸ் வந்து, அதனால் நீங்கள் என்ன பண்ணணும், மாதம் மாதம் ஒரு அக்குபஞ்சர் ஃபீஸ் மாதிரி நகைச்சுவை பண்ணுறதுக்கு ஒரு 1000 ரூபாய் கொடுத்துடணும். உங்களை ஹெல்த்தி ஆக்கி வச்சிருக்கு பாருங்க. உண்மையில் கை தட்டினா, கை தட்டும் போது நம்முடைய உடல் நலம் அவ்வளோ முன்னேறுது. இப்போ இந்தியாவில் இவ்வளோக்கு மத்தியிலும் நம்முடைய ஏழை மக்கள் சௌக்கியமாக இருக்கிறதுக்கு என்ன காரணம்? எல்லா கட்சிக்கும் கைதட்டி 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 அவங்க ஏதோ இவ்வளோ ஆரோக்கியமாகுது. இல்லாட்டி அவங்க எப்படி ஆரோக்கியமாக இருக்க முடியும்னு நினைக்கிறீங்க? யோசிச்சு பாருங்க. நல்ல பேச்சாளர் புலவர் சாந்தாமணி அம்மா, சகோதரி எழிலரசி. நான் அவங்க பேச்சது வரைக்கும் கேட்டதில்லை. அவங்க நான் பேசுவாங்க அப்படின்னு சிற்பி சொன்னார். சிற்பி சுலபத்தில் ஒருத்தர் நல்லா பேசுவாங்கன்னு சொல்ல மாட்டார் அவர். இன்னும் நகைச்சுவை மன்றம் வச்சு ஒவ்வொருத்தரையா கூப்பிட்டு இவர் சரியில்லை அவர் சில கண்டுபிடிச்சி வச்சுருக்காரு பாருங்க, யார் பேசுவா யார் பேச மாட்டா அப்படின்னு. அது மாதிரி அவருக்கு தெரியும். அவர் சொன்னார் ரொம்ப நல்லா பேசுவாங்க அப்படின்னார். ரொம்ப சந்தோஷம். அவங்க நல்ல எதிர்காலம் அமையட்டும், வாழ்த்துக்கிறேன். சிற்பி ரகுநாதனை பற்றி நான் உங்களுக்கு சொல்லணுங்கிற அவசியம் கிடையாது. திருப்பூர்லேயே வந்து பனியனை பற்றி பேசுகிற மாதிரி தான். எப்படி பனியன் உங்கள் நெஞ்சோடு ஒட்டியதோ அப்படி சிற்பி ரகுநாதன் உங்கள் நெஞ்சோடு ஒட்டியவர். உங்கள் மண்ணின் மைந்தர், நல்ல கவிஞர், சிந்தனையாளர், நகைச்சுவையாளர், பத்திரிகை ஆசிரியர், சிறந்த நிர்வாகி. அது மட்டும் இல்லை, இன்றைக்கு பல தொழிற்சாலைகளில் போய் தொழிலாளர்களுக்கு பாடங்கள், எப்படி வாழ்க்கையை இனிமையாக நடத்துகிற கலை என்ன, மகிழ்ச்சியாக இருக்கிற கலை என்ன என்றெல்லாம் பாடம் நடத்தி கொண்டிருக்கிற நல்ல சிந்தனையாளர். அதே மாதிரி சகோதரர் ஜோதி கிருஷ்ணா அவர்கள் நல்ல பேச்சாளர், ரொம்ப இனிமையாக பேசுகிற ஆற்றல் உடையவர்கள். இப்படி ஒரு மிகச்சிறந்த ஒரு அருமையான ஒரு டீம் இன்னைக்கு பட்டிமண்டபத்துக்கு ஏற்பாடாயிருக்கு. என்னுடைய கணக்கு இங்கே கிட்டத்தட்ட வந்து 1437 பேர் இருக்காங்க. நான் முதல்ல சொல்றேன், புள்ளி விவரத்துக்கும் புழுவுக்கும் பெரிய வித்தியாசம் கிடையாதுன்னு. அதனால் நானா அப்படி ஒரு குத்து மதிப்பாக ஒரு கணக்கு போட்டு 1437 பேர் இப்போ இங்கே இருக்கிறாங்க. அதனால் நான் தீர்ப்பரை சொல்லும் போதும் 1437 பேர் இருக்கணும். அப்படி இல்லைன்னா இந்த 4 பேர் மேலே நான் வழக்கு தொடுப்பேன். ஏன்னா அவங்ககிட்ட அப்படி வழக்கு தொடுக்க வேண்டிய அவசியமே இருக்காது. அவங்க வேணா 2437 ஆக்கி காட்டுவாங்களே ஒழிய அது ஒருபோதும் அதை விட குறையாதுன்னு எனக்கு தெளிவாக தெரியும். ஏன்னா நேரம் ஆக ஆக நீங்கள் ஒவ்வொருத்தருமே 2 ஆளாக ஆகிடுவீங்க. இப்படி ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலையில் ஒரு நல்ல தலைப்பு பட்டிமண்டபம். பட்டிமண்டபம்னா அவங்களுக்கு தெரியும், ஒருத்தர் சொல்றது ஒருத்தர் ஒத்துக்கப்படாது. அதான வாழ்க்கையே. ஒருத்தர் சொல்றது ஒருத்தர் ஒத்துக்கப்படாது. ஒருத்தர் கடவுள் உண்டுன்னா இல்லைன்ற வேண்டியது தான், ஒருத்தர் இல்லைன்னா உண்டுன்ற வேண்டியது தான். முடிஞ்சு போச்சு. எந்த விஷயத்துலையுமே எதிரெதிராக பார்க்கும்போது தான் சுவை இருக்கும், விவாதத்துக்கு இடம் இருக்கும். இன்னைக்கு என்ன தலைப்பு அப்படின்னு பார்த்தா, ஆடவர் வாழ்வில். ஆண்களுக்கெல்லாம் ஆடவர்னு பேர். அவங்க ஏன் ஆடுவாங்கங்கிறதுலாம் தெரியாது, ஆனால் அவங்களுக்கு ஆடவர் அப்படின்னு பேர். ஆடவர் வாழ்வில் அதிக மகிழ்ச்சி, சாதாரண மகிழ்ச்சி இல்லை, அதிக மகிழ்ச்சி திருமணத்திற்கு முன்பே, திருமணத்திற்கு பின்பே அப்படின்னு தலைப்பு. அது திருமணத்திற்கு பின்புதான் ஆண்களுக்கு மகிழ்ச்சி அப்படிங்கிறத சொல்றதுக்கு தாய்க்குலத்தை சார்ந்த என்னுடைய மிகுந்த மரியாதைக்குரிய சகோதரியார் சாந்தாமணி அவர்களை வருக வருக என்று